நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஸ்பிரண்ட்ஸ். உண்மையிலேயே அப்படிதான் சொல்லணும். ஏப்ரல் 27ஆம் தேதி டிஆர்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுபடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மே 15 வரைக்கும் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஸோ இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இதுவரைக்கும் எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு 4000 வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வருது. குறிப்பாக இங்கிலீஷை எடுத்தோம் அப்படின்னா 600க்கு மேலே ஒரு நம்பர் இருக்கு. இது இதுவரைக்கும் இல்லாத யூஜிடிஆர்பியில் பிஜிடிஆர்பியில் கூட இல்லாத ஒரு நம்பர். இதே மாதிரி ஒரு மாஸ் நம்பர் இனிமே வரக்கூடியதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஏன் இவ்வளவு நம்பர் இருக்கு அப்படின்னா, சில வருடங்களா அவங்க எந்த அப்பாயின்மெண்ட்டும் போடலை. அதனால இந்த டைம்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ரெண்டாவது ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, அது அடுத்த பேஜ்ல பார்க்கலாம். செட் ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது நெட் எக்ஸாம் தான் எலிஜிபிள். ஆனா செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி ஜூன் 3ல இருந்து 15 வரைக்கும் நடத்த போறாங்க. அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்க கூட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. இது மிக மிக முக்கியமான விஷயம். அப்போ இதுல என்ன நடக்கலாம் அப்படின்னா, இப்போ பிஜி செகண்ட் இயர் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த எக்ஸாமுக்கு முதல்ல அப்ளை பண்றாங்க, அப்பியர் ஆகுறாங்க. செட்டு அவங்க அதுல கிளியர் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்லையும் கிளியர் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா பிஜி படிச்சு முடிக்கவுமே காலேஜ் லெவல்ல உங்களுக்கு ஒரு வேகன்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு இதுவரைக்கும் உள்ளவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் உள்ளவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மார்க் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷர்ஸ் வாய்ப்பு கிடைக்காம போயிடும். ஆனா இதுல ஒரு வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம், சமீபத்துல ஒரு பத்திரிகை செய்தியில கொஞ்சம் சீனியர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ பொதுவாக இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணவங்களுக்கு மட்டும் இயர்லி 2 மார்க்ஸ் அப்படின்ட்டு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 10 மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதனால நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர் கிட்டத்தட்ட அந்த 40ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கலாம் இந்த மனோ காலேஜ் அதே மாதிரி மற்ற கவர்மெண்ட் லெக்சரராக இல்லாதவங்க ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கிடைக்காது, மார்க் கிடையாது, அதனால நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு அப்ளை பண்ணாமையே விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு கோர்ட்ல இப்போ கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த கோர்ட் கவர்மெண்ட்டுக்கு இது தொடர்பாக முடிவெடுத்து ஒரு அறிக்கை சமர்ப்பிங்க அப்படின்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதோட முடிவு எப்படி வரும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை சாதகமா கேஸ் போட்டவங்களுக்கு சாதகமா இருந்தா மற்ற கவர்மெண்ட் அல்லாத இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் கிடைக்கும். இல்லை கோர்ட் நெகட்டிவா பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஒன்லி அந்த கவர்மெண்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அப்ளை பண்ணாம விட்டவங்க அப்போ ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ யாருக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நமக்கு இப்போ நம்ம கையில் இல்லை. ஸோ அதை தாண்டி நம்ம யோசிக்க வேணாம். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா ஸோ அது அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் சில பேருடைய தயக்கம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் சொன்னபடி 8வது மாதம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதுவும் அதே தான். நம்ம கையில் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம அதிகமாக யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. ஸோ நம்ம என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம் வருது, இன்னைக்குனாலும் எப்படினாலும் நடந்துடும். ஸோ அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக அப்போ அதுக்கான தயார் நிலையில் இருக்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன், இந்த டேட் எக்ஸ்டென்ஷனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் 29ஆம் தேதியிலிருந்து ஸோ நமக்கு 15/5 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தபடியா இது அதே டேட்ல 27/4 இன்னொரு விஷயம் போட்டிருக்கிறாங்க அந்த செட் தொடர்பா. டிஎன் செட், அதாவது இப்போ செட் அப்ளை பண்றவங்க அவங்க எப்போ டிஆர்பி எக்ஸாம் இது பண்றாங்களோ அப்போ அவங்க எலிஜிபிளா இருக்கணும். அப்போ இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ அதில் ஒரு டேட் போட்டிருக்காங்க பாருங்க. Such candidates will be allowed to appear for the written exam
for the post of assistant professor only if they pass in the TNSET 2024 examination on or before 4/8. இந்த டேட்ல தான் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த டேட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்தா அந்த இதை அவங்க அப்லோட் பண்ணும். ஒருவேளை இந்த செட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னா இந்த டேட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகும். என்ன கண்டிப்பா போஸ்ட்போன் ஆகுமா அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரெண்டு விஷயம். ஒன்று, அந்த கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்குது. ரெண்டாவது, டிஎன் செட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ண எல்லாருமே அவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் நடத்துவாங்க. அதனால ஒரு 50-50 சான்ஸ் தான். ஒருவேளை தள்ளி போகலாம், அதே நாளில் கூட நமக்கு நடக்கலாம். ஸோ அதனால இப்போ புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, அதனால குறிப்பிட்ட இந்த நாட்களில் மே 15க்கு உள்ள நம்ம அப்ளை பண்ணுறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எலைட் இங்கிலீஷ் அகாடமியிலிருந்து இங்கிலீஷ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செட் நெட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான கோர்சஸ் எங்ககிட்ட இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இப்போ நியூ கோர்ஸ் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து நியூ கோர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக், யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, எஸ்சிஆர்டி எக்ஸாம், இது எல்லாமே நாங்கள் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கிற பாலிடெக்னிக், பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாம்ஸில் வந்து மொத்த வேகன்சிஸில் ஒரு 10% நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு குவாலிட்டி இன்புட் இந்த நியூ கோர்சஸ்லையும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எதுவும் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் கால் அஸ். வி கேன் ஹெல்ப் அஸ் வித் த ரெஜிஸ்ட்ரேஷன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.